இன்னைக்கு பாருங்க 3/1/2024 டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2/1/2024 டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம்பா. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்பா. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக புரியும், நம்பிக்கை வரும். நம்ம சேனல் மூலயமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்கேஎல் மட்டும் இல்லைன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்கேஎலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குது. வித்ட்ரா கண்டிப்பாக ஆகுதுன்பா. வித்ட்ரா பார்த்தீங்கன்னா நைட்டில் இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் நைட்டில் கொடுத்தீங்கன்னா மார்னிங் தான் ஆகும். வித்ட்ரா கண்டிப்பாக ஆனால் ஆயிடுது. வித்ட்ரா ஆகாமல் இல்லை, கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் இந்த கேம்ஸ் அதாவது டிஆர்கேயில் இருக்கிற டைம்ஸில் கொஞ்சம் அப்போவே நீங்கள் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே எப்படியும் வித்ட்ரா பண்ணிடுறான்பா. ½ அன் ஹவரில் 1 ஹவருக்குள்ளே வித்ட்ரா பண்ணிடுறாங்க. நைட்டில் கொடுத்தீங்கன்னா மார்னிங் தான் ஆகுது. நிறைய கேம்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னமும் நிறைய கேம்ஸ் இருக்குது. அதில் நல்லா தான் இருக்குது. நம்ம சேனல் மூலியமாக ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும்னு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. டிஆர்கேலாம் விளையாடும்போது பார்த்திங்கன்னா அவங்களே கேரளா லாட்ரி, டிஆர் லாட்ரிலாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க வீக்லி ஒன்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா சில டைம் 100 ரூபா 500 அந்த மாதிரி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்பா. சரி, ஓகேன்பா. 2/1/2024 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 6/5/6. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6ஆம் நம்பர் ஒரு போர்டில் கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்காத அடுத்த 2 போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் வந்திருக்குன்பா. நம்ம எதிர்பார்த்தது 8 3லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா எதுவுமே வரல, மிஸ் ஆயிடுச்சு. 6ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு 2 போர்டில் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் 2 போர்டில் வந்திருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நான் கொடுத்த போர்டில் வரல, மிஸ் ஆயிடுச்சு. டோட்டலாக 1 மணிக்கு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 மணிக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா 2/8/3. இந்த 2/8/3க்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் 2/8 இங்கே வந்து 2/8 கொடுத்துருக்கோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா சி போர்டில் கொடுத்துருக்கோம். 2 நம்பருமே ஆனால் சி போர்டில் வரலன்பா. 2 நம்பருமே ஏபியில் வந்துருக்குது. 2/8/3 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு 2/8 ஒரே போர்ட்லேருந்து கிடச்சதுனால நம்ம வந்து செட்டில் நம்ம பிரித்து கொடுக்காமல் விட்டுட்டோம். 2 செட்லேயும் கொடுக்கல, பாக்ஸ்லேயும் சரி எதுலேயுமே சேர்த்து கொடுக்காமல் விட்டுட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா 2/8 மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 2/8 இதுதான் நம்ம வந்து ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம். 2 நம்பருமே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பானாலும் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா 2 நம்பரும் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, 2 நம்பரும் ஆல் போர்டு நீங்கள் கிடச்சிருக்கும். 2ல் ஒரு நம்பர் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, ஹார்மோனியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக மாசாக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. 2/8 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா ஹார்மோனியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள் 0/8/7. 0/8/7க்கு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் பி போர்டில் சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 0 கிடச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு 7ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். 5க்கு பவரில் வந்து இறங்கியிருக்கு, மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு 0/8/7 இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 0/8 கனெக்ட் ஆகுது. இந்த 2க்கு பவர் 7 தான் வந்து உள்ளரிக்க இறங்கியிருக்கு. நேற்று வந்து ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பருக்கு பவர் நம்பர் வந்து இறங்கியிருக்கு 7ஆம் நம்பராக. இதில் வந்து அப்படியே 2ஆம் நம்பர் இறங்கியிருந்தால் நம்மளுக்கு இதில் ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா நம்மளுக்கு வந்து. அடுத்து பார்த்திங்கன்னா 2/8 0/8/7 0/8/7க்கு நம்மளுக்கு இந்த ஒரு இதில் ஒரு 0/8 கொடுத்துருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல, அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. 0/8/0 கூட நம்ம வந்து சேர்த்து கொடுக்கல, அதனால் பார்த்திங்கன்னா இதில் 2 செட்லேயும் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். சூப்பராக மாசாக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு 2/8 சூப்பராக ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம். அதிலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8ஆம் நம்பர் வி போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு.
அதுவும் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஆல் போல் கொடுத்த நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஒரு நம்பரில் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. பவரில் வந்து 7ஆம் நம்பர் இறங்குனதுனால நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்குது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 087 இந்த 87 பார்த்திங்கன்னா 1 மணிக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். 8707 087 இதுதான் ஃபுல் வின்னிங்கே வந்து இதுதான் 8 மணிக்கு 087 நம்மளுக்கு மாற்றி மாற்றி வருது நண்பா. நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வருது. 087 இதுக்கு வந்துருச்சு. 283 283 வந்து நம்மளுக்கு இங்கே 83 ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். இதில் 28 கிடச்சிருக்குது. ஓகே, இதில் வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா 283 இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து 2-3 கொடுத்துருக்கோம். 8-3ன்றது வந்து ஒரே போர்ட்லேருந்து கிடச்சதுனால 8-3 கொடுக்கல. நிறையா வந்து மிஸ் ஆகிருக்கு நண்பா. நம்மளுக்கு இப்படி தான் மிஸ் ஆகி வருது. சரி, ஓகே. இருந்தாலும் நம்மளுக்கு இன்றைக்கி 6 மணிக்கும் 8 மணிக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஹால் போர்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக மாசாக பாஸ் ஆகிருக்கு. 8 மணிக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா பாக்ஸு. 1 மணிக்கு தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு வருது. சரி, ஓகே. நாளைக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் மாற்றி எடுத்திருக்கேன். பார்க்கலான்பா. நாளைக்கு ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் ஆனால் தான் நம்மளுக்கு 1ஆம் தேதியிலேருந்து ஒரு ட்ரிக் எடுத்து நம்ம வந்து அப்புறம் கண்டினியூவாக ஏதோ பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு கை கொடுத்துட்டு தான் இருக்குது பழைய ட்ரிக்கும். பார்க்கலான்பா. 1ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து இப்போது ஒரு ட்ரிக்கு எடுத்திருக்கேன். ஒரு ட்ரிக்குனா புதுசாக ட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் 1 மணியை பொறுத்த வரைக்கும். சரி, வாங்க 3/1/2024க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 5-4, 5-2, 5-1, 5-3, 6-4, 6-2, 6-1, 6-3, 4-1. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 5-4, 4-5ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-4-1, 5-4-3, 5-2-1, 5-2-3, 6-4-1, 6-2-3. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5-4-1, 5-6-4. இதில் ஏதாச்சும் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-6. இதில் ஏதாச்சும் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நம்பர் தான். 5-6 அளவு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 2ல் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த 5-6ல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-4. இதில் ஏதாச்சும் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 5-2, 5-6, 5-0, 5-4, 2-0-2-4, 6-0-6-4, 6-2. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 5-2-2-5ன்னு வரலாம். இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். இந்த 5-2 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 4 இல்லை 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கல. உங்கள் கேஸிங்கில் இந்த 5-2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் டவுட்டாக இருந்ததுன்னா கூட இந்த 6ஆம் நம்பரை சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 6-5 இல்லை 6-2 அப்படின்னு கூட ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் 5-6ன்றது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6-2ன்றது கொடுத்துருக்கோம். இந்த 6-2ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரே கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து பி போர்டில் எந்த நம்பர் வருன்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. 6ஆம் நம்பர் எதில் வேணாலும் வரலாம் நண்பா. எனக்கு தெரிஞ்சு ஏபியில் சேர்த்து கொடுத்துருக்கேன். எதில் வேணாலும் வரலாம். வந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பர் தான் வந்து நம்மளுக்கு ஏமாற்றும். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து
ஆல்போலில் பார்த்தீங்கன்னா 2-6 தான் கொடுத்துருக்கேன். நான் 2 செட்டில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 5-2 கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரில் வந்து ஏமாத்துன்றதுனால இந்த 2 செட்டில் வந்து மாற்றி கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஆல்போலில் ட்ரை பண்ணுறனாலும் 5-2 கொஞ்சம் 5ஆம் நம்பர் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்போலை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே கேசிங்கில் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து அந்த போர்ட் ட்ரிக்கில் வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டுருக்குல, அந்த ட்ரிக்கில் கிடைக்கிற நம்பர் வந்து இதில் வந்து நம்மளுக்கு டெய்லி வந்து ஆல்போலில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து நம்மளுக்கு 2ஆம் நம்பரும் வரலாம், இல்லைனா 6ஆம் நம்பரும் வரலாம். எனக்கு தெரிஞ்சு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எனக்கு 2ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. இருந்தாலும் இல்லைனா 2 நம்பரையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எதுன்றது கன்ஃபார்ம் பண்ண முடியலை. அதனால் 2-6 கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 520 524 560 564 620 624. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 520 526 அளவு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. இந்த 2-6லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரலாம், இல்லைனா 2 நம்பருமே உள்ளே வந்தாலும் வரலாம் நண்பா. ஏன்னா இந்த 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வேறு கெஸிங்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 5ஆம் நம்பரும் உள்ளே வந்து 6ஆம் நம்பரும் உள்ளே, அது 2ஆம் நம்பரும் உள்ளே வந்து 6ஆம் நம்பரும் உள்ளே வந்ததுன்னா சேர்ந்து கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 526 அப்படின்ற ஒரு பாக்ஸை வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. 6 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 8 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9-8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 9-3 9-4 9-7 9-6 3-4 3-6 7-4 7-6 8-4. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 3-4 4-3 வரலாம், 8-4 4-8 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 9-3-4 9-3-6 9-7-4 9-7-6 8-3-4 8-7-6. எனக்கு இந்த 2 செட்டில் பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 9-3-4 8-3-4. நல்ல ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. நாளைக்கு இந்த பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு அப்படி தான் வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. நம்ம ரொம்ப நம்பிக்கையாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா எப்போ நல்லா பாஸ் ஆகுது எப்போ ஃபெயில் ஆகுதுன்னு தெரிய மாட்டேது. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 8-10 வரைக்குமே டியரில் வந்து ரிசல்ட் வரலன்னு நினைக்கிறேன். ஆனால் குரோமில் தான் ரிசல்ட் பார்க்குறேன்னா, அதனால் பார்த்திங்கன்னா 8-9க்கோ 8-10க்கோ நான் பார்த்தேன். அப்போ தான் வந்து ரிசல்ட் வந்தது. 2 ரிசல்ட் அடிக்கிறாங்களா இல்லை ஒரு ரிசல்ட் அடிக்கிறாங்களான்றதே தெரில டியரை பொறுத்த வரைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியலை. கொஞ்சம் நம்ம ட்ரிக்கில் வந்து நம்மளுக்கு ரெகுலராக கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கிறதுனால இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுலேருந்து ஒரு 2 நம்பர் கனெக்ட் ஆகி வரலாம், அப்படி தான் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா 4-6 4-6 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. 4-6 இதுலேயும் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரே கெஸிங்கில் கிடச்சிது. இதுலேருந்து ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 4-6லேருந்து 4-6 கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. 4ஆம் நம்பர், அதனால தான் இங்கே 4ஆம் நம்பர் சேர்த்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 4-3ன்றதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. 8ஆம் நம்பரும் வரலாம், 3ஆம் நம்பரும் வரலாம். இதுக்கு 2 நாள் 1ஆம் தேதின்னு நினைக்கிறேன் 4-4-3 வந்துச்சு. அதுக்கடுத்த நாள் 4-3 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் இது டவுட்டில் இருக்கிறதுனால தான் இந்த 4-8ன்னு கொடுத்துருக்கேன். எந்த நம்பர் வரும்ன்றது தெரில. 4-8 இல்லை 4-3 கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. இந்த 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. இந்த 4-8லேருந்து 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 4-6 வந்து ஆல்போலில் கிடச்சிருக்க நம்பர். இந்த ஆல்போலில் வந்து 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை 6ஆம் நம்பர் தான் உங்கள் கெஸிங்கில் இருந்தாலும் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஆல்போலில் கிடச்சிருக்க நம்பர். எந்த நம்பர் வேணாலும் வரலாம். எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் தான் 4ஆம் நம்பர் சொல்கிறேன். உங்கள் கெஸிங்கில் 6ஆம் நம்பர் இருந்தாலும் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு 3 நாளாக வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கும் வந்தாலும் வரலாம் நண்பா. ரிட்டன் வர்ற நம்பர் 087 087லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ம் கிடச்சிருக்கு 7ம் கிடச்சிருக்கு. 2 நம்பரும் கூட திரும்ப வரலாம். டியரை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு
எட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. அதனால பார்த்தீங்கன்னா 8க்கு பவரில் எது 3ஆம் நம்பர் வரலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 9, 3, 4 அப்படின்ற ஒரு பாக்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, இந்த பாக்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகுன்ற மாதிரி தோணுது. ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கன்பா. கம்மியாகவே ட்ரை பண்ணி பாருங்கள், ஜாஸ்தி யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? 8 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.